सगुणध्यानं न तस्य रूपं न गुणो न वृत्तं न च किञ्चन तथापि नामरूपाणि विपर्त्य பிராகிருதானி சஹா. அவனுக்கு ரூபமோ குணமோ சேஷ்டையோ கிடையாது. ஆனால் அந்த பரமாத்மா பக்த அனுக்கிரகத்திற்காக அப்ராகிருதமான நாம ரூபங்களை தரிக்கிறான். தமேகம் பரமாத்மானம் சர்வவ்யாபினம் ஈஸ்வரம் அஜானந்தோ பாலகாஷ்ச பகுதா கல்பயந்திஹி. சர்வவ்யாபியான அந்த பரமாத்மாவை அறியாத சிறுவர்கள் அவனை பற்றி பல கற்பனை செய்கின்றனர். கல்பயந்தி யதா பக்தாஹ ததா தேவோ விராஜதே வித்வானபி யதா பாலைஹி கரோதி கலபாஷணம். பக்தர்களின் கற்பனைக்கு ஏற்றபடி நாம ரூபங்களை தாண்டி அவன் புலப்படுகிறான். அறிவாளிகள் குழந்தைகளுக்கு ஏற்றபடி மழலை பேசுவார்கள் அன்றோ. ஏக ஏவேஸ்வரः சாக்ஷி சர்வவ்யாபி நிரஞ்சனः தம் தேவம் சர்வதா தியாயன் சம்சாரேஸ்மின் ந முஹ்யதி. ஒரே ஈஸ்வரன், சர்வ சாட்சியான அவனே உலகு எங்கும் வியாபித்து உள்ளான் என்று தியானிப்பவன் நிம்மதி அடைவான். சம்சாரத்தில் அவன் மயக்கம் அடைய மாட்டான். சயேவ சர்வலோகேஷ சப்ரம்ம ச சிவோ ஹரிஹி சஹி சம்பூஜ்யதே லோகே மஹத்பிஷ்ச விதேஷிபிஹி. அவனே சர்வலோகேஷன், அவனே பிரம்மா, அவனே விஷ்ணு, அவனே சிவன். விதேசிகளும் அவனை அல்லாஹ் என்றும் கர்த்தர் என்றும் வழிபடுகின்றனர். தேசகால கர்ம கலா வித்யாசார மதாதிபிஹி ந பேதஸ்தஸ்ய தேவஸ்ய நிர்விகாரப் பரோஹி சஹா. தேசம், கர்மம், கலை, கல்வி, மனோபாவம், ஆச்சாரம், மதம் இவைகளால் அவனுக்கு பேதம் இல்லை. அவன் இது எல்லாம் கடந்த நிர்விகாரம் அல்லவா. ந தஸ்ய சக்திம் சங்கல்பம் லீலாம் கர்ம ச வைபவம் நரः ஷக்னோதி விஜ்ஞாதும் அல்பயா ஸ்வமனீஷயா. அவனது சக்தியையோ சங்கல்பத்தையோ செயலையோ ஒரு மனிதன் தனது அற்ப புத்தியால் அறிய முடியாது. துராதர்ஷோ மகாவீர்யः சர்வஜ்ஞः சர்வரக்ஷகः சர்வகர்த்தா சர்வசாக்ஷி ஜகதோ அஸ்ய பிதா ஹி சஹா. அவனை யாரும் அடக்க முடியாது. மகாபலம் பொருந்தியவன், சர்வஜன், சர்வ ரக்ஷகன், சர்வகர்த்தா, சர்வ சாட்சி. அவனே உலகு அனைத்துக்கும் பிதா. துஷ்டி புஷ்டி திருதி கீர்த்திஹி சித்தி முக்தி சமிருத்தயः சக்திர் வித்யா ச லக்ஷ்மிஷ்ச பத்ஞா ஏவ ஜகத்பிதுः. துஷ்டி, புஷ்டி, திருதி, கீர்த்தி, சித்தி, முக்தி, சம்ருத்தி, சக்தி, வித்யா, லக்ஷ்மி இவர்கள் அவனது மனைவிகள். அவனே ஜகத் பிதா. தேவாஷ்ச முனயः சித்தா யக்ஷகந்தர்வ கின்னராः பசுபக்ஷி மனுஷ்யாஷ்ச பிரஜாஸ்தஸ்ய மகாத்மனः. தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள், சித்தர்கள், யக்ஷர்கள், கின்னரர்கள், கந்தர்வர்கள், பசு, பக்ஷிகள் யாவும் அவனது மக்களே. தஸ்ய கௌட்டும்பிகம் வஸ்து பிராக்ருதஸ்தத்வ சங்கிரஹः சிருஷ்டி ரக்ஷண சம்ஹாராः கர்ம தஸ்ய மகாத்மனः. பரமாத்மாவிற்கு பிரகிருதியின் தத்துவங்களே குடும்ப சொத்துக்கள். சிருஷ்டி, ரக்ஷணை, சம்ஹாரம் இதுவே அவனது தொழில். சர்வவ்யாபின ஈஷஸ்ய ஜகதேவ குடும்பகம் திவ்யா நிராமயா தஸ்ய சக்திர்லோகஸ்ய காரணம். எங்கும் நிறைந்த ஈசனுக்கு உலகமே குடும்பம். கலங்கம் அற்ற திவ்யமான அவனது ஞான சக்தியே உலகிற்கு காரணம். இதி சகுண தியானம் சம்பூர்ணம்.